என் தங்கப்பிள்ளையே, உன் வராகி அம்மா நான் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன். பல நாட்களில் என்னை நீ அவமதித்து சென்றது போல நான் உன் இல்லத்திற்கு வந்து அமர்ந்து விட்ட இந்த நேரத்திலும் என்னை அவமதிப்பாயானால் அம்மா இனி ஒரு பொழுதும் தானாக உன்னை தேடி வர மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தானாக உன்னை தேடி வருவது என்றுதானே யோசிக்கின்றாய்? என் பிள்ளையே, பல முறை நீ என்னை அழைத்திருப்பாய், நான் வராமல் சென்றிருப்பேன். பல முறை உன்னுடைய இக்கட்டான கஷ்டங்களில் எல்லாம் நீ என்னை தேடியும் நான் உன் அருகில் வராமல் நின்று உன்னுடைய கஷ்டத்தை பார்த்திருப்பேன். அப்பொழுதெல்லாம் அதற்கு காரணமாக இருப்பது அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், அந்த கஷ்டத்திலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கும். அதே நேரத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வாழ்க்கையில் வரவிடாமல் உன் தாயானவள் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். அப்படி நானாக உன்னை தேடி வந்தது மிகவும் குறைவுதான். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கின்ற பல விஷயங்களை நீ கட்டாயமாக அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்பது விதியாகும் பொழுது அதை நிச்சயமாக உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. அதை நீ அனுபவித்து அந்த கஷ்டங்களை என்னவென்று புரிந்து கொண்டு அதில் இருக்கின்ற சில உண்மைகளுக்கு நீ நிச்சயமாக கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். அதே நேரத்தில் நானாக உன்னை தேடி வந்து உனக்கு சரி செய்து கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இது நாள் வரையிலும் உன்னால் சரியாக புரிந்திருக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு அது தெரிய வைத்திருக்காது. அப்படி என்னதான் நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா சொல்வதை கவனி. எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு வந்த பொழுதிலும் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த சிறு பிரச்சனைகளையே பெரிதாக எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையில் நீ இப்பொழுது தாங்கிக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் மிகவும் குறைவுதான். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த கஷ்டங்கள் ஏராளம். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம். அவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக உன்னை வந்து சேர்ந்திருந்தால் உன்னால் ஒரு பொழுதும் எதையும் தாங்கிக் கொண்டிருக்கவே முடியாது. உன் அம்மா அதை நான் எனக்காக என் பக்கமாக என் பிள்ளைக்காக ஏற்றுக்கொண்டதனால்தான் நீ சிறிதளவு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இதையே ஐயோ அம்மா முடியவில்லை என்று சொல்கின்றாயே தவிர நம் தாயானவள் நமக்கு நம்மால் எந்த அளவிற்கு கஷ்டங்களை சுமக்க முடியுமோ அந்த அளவிற்குத்தான் தந்திருப்பாள் என்று உனக்கு எண்ண முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று ஒரு நொடி சிந்தித்து பார். நீ வணங்குகின்ற தெய்வம் இந்த வராகியானவள் நான் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்களை உன்னிடத்தில் தராமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன். நீ நினைத்ததையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையாக்கி கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் என்பது உண்மை என்றால் உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நீ நிச்சயமாக தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும். நம் அம்மா எக்காரணத்தை கொண்டும் நம்மை காயப்படுத்த மாட்டாள் என்பதனை நீ புரிந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லாமும் உன்னை எந்த நிலையில் கொண்டு சேர்க்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகியின் அன்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருந்ததோ அந்த அளவிற்கு அதைவிட அதிகமாக இனிமேல் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நீ கஷ்டத்தில் வாழ்க்கையை வெறுத்தாயோ அப்பொழுதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதுவெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை என்பதுதான். ஏனென்றால் ஒரு கஷ்டத்தை நீ தாண்டி வருகின்றாய், ஒரு பிரச்சனையை நீ கடந்து வருகின்றாய். எதுவும் கடந்து போகும், எதுவும் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்துதானே நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் அடியெடுத்து வைக்கின்றாய். அப்படியானால் இதை பற்றி நீ பெரிதாக வருந்தக்கூடாது. வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அனுபவங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதை நினைத்து மன மகிழ்ச்சியோடு தானே இருக்க வேண்டும்.
அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். அம்மாவின் அன்பு என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது. நீ நினைத்ததை விடவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தர இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றது. எங்கிருந்து உனக்கு கஷ்டங்கள் வந்தது? எங்கிருந்து உனக்கு வேதனைகள் வந்தது? யாரால் இவையெல்லாம் நடந்தது என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார். இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைப்பதற்காக நடக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் வீழ வைப்பதற்காக அல்ல. சுற்றி இருப்பவர்கள் வேடிக்கை பார்க்கின்றார்கள், எங்கே சறுக்கி விழுவாய், கை கொட்டி சிரிக்கலாம் என்று. அப்படியானால் நான் இருப்பதை உணர்ந்திருக்கின்ற நீ நிச்சயமாக நல்லபடியாக தைரியமாக வெற்றி நடை போட்டு நடக்க வேண்டுமல்லவா? எப்பேற்பட்ட துன்பத்திலும் நீ இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சார்ந்து வருகின்ற எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள்வாய். என்றாவது ஒரு நாள் உனக்கு வேதனைகள் வந்துவிடுமோ என்று பயப்படாதே. என்றோ நடக்கக்கூடியதை முன்கூட்டியே நீயாகவே கணித்து விடாதே. ஏனென்றால் சில விஷயங்கள் நடக்கவும் செய்யலாம், நடக்காமலும் போகலாம். அதனால் நடக்கும் பொழுது அதற்கு ஏற்ற முன்னெச்சரிக்கை என்னவோ அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் நீ தெரிந்து வைத்திருந்தால் போதும். இப்பொழுதே நீ அதையெல்லாம் எண்ணிக்கொண்டு இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தை நீ இழந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய பொக்கிஷமான நொடிகள். அதனால் அதில் நீ சிரித்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நொடியிலும் நீ எதையும் இழந்துவிட துணியாதே. நான் இருந்து தருவதை ஒரு நாளும் பெறாமல் நீ சென்று விடாதே. யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கான மன நிறைவை பெற்றுவிடாமல் சென்றுவிடக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்காக தருகின்ற ஒவ்வொரு வெற்றியுமே உன்னை நல்லபடியாக வாழச் செய்ய வேண்டுமே தவிர ஒரு நாளும் உன்னை இந்த நிலையிலிருந்து வெளியே விலக்கி வைத்து விடக்கூடாது. அம்மா உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்திலாவது அம்மா நான் இனிமேல் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்க்கை நடத்துவேன். ஒரு நாளும் இந்த வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல நினைக்க மாட்டேன். நீ நினைத்தது போல உன்னுடைய அன்பிற்குரிய பிள்ளையாக நீ காட்டிய நேர்மையான பாதையில் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற உறுதி வாக்கை எனக்கு கொடுத்து விடு. நீ கொடுக்கின்ற உறுதி, நீ சொல்கின்ற இந்த வார்த்தைகள் என்று இவையெல்லாமுமே ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக நான் நடத்துகின்ற விஷயங்கள், உனக்காக நான் செய்கின்ற விஷயங்கள் என்று இவையெல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்பதில் முதலில் நீ கவனமாக இருந்து விட்டாலே எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை வாழ்க்கையில் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ நினைத்தது எல்லாமுமே உனக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தேறும் பொழுது அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை மனம் வேதனைப்படாதே. நல்ல நேரத்தில் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையை எண்ணி மனமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாயானால் என்றுமே நான் இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். வராகியின் அன்பு என்றென்றும் உன்னை வாழ வைக்கும். வராகியின் அன்பு என்றென்றும் என் பிள்ளையை அடுத்த நிலையை நோக்கி நகர வைக்கும். அம்மா உன் இல்லத்தில் அமர்ந்து விட்டாள் என்றால் அதன் பிறகு மற்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எந்த தீய சக்திகளும் அங்கே நெருங்காது. உன் வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடந்தேறும் என்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் வந்துவிடும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் முடியும் என்பதனை நீயே உணர்ந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.